1:30 இருந்து 2:30 இருக்கிற ஃபுட்டேஜ் எடுங்க. அந்த டைம்ல தான் திருட்டு போயிருக்கு. என்ன திருட்டு போயிருக்கு? டோன்ட் ட்ரை டு ஆக்ட் டூ ஸ்மார்ட். உங்க எல்லாருக்கும் தெரியும், ஆனாலும் என்கிட்ட பிரிட்டன் பண்ண பாக்குறீங்க. உங்களால் தானே என்னோட பர்ஸ் திருடுனது. உங்க பர்ஸா? வெயிட், இந்த லேடி தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தது? ஆமாங்க சார். உங்க இஷ்டத்துக்குலாம் பேசாதீங்க. நான் ஒன்னும் அப்படிலாம் நான் உன்ன இஷ்டத்துக்கு பேசல. ஆனா நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை எனக்கு தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. அதான் உன்னோட ஃபாதர் சொன்னாரே, என் பர்ஸ்ல இருந்து எல்லா பேப்பர்ஸையும் எடுக்க சொல்லி. அதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்க பேர் கேட்டுட கூடாதுன்றதுக்காக நீங்க என் பர்ஸ் திருடி இருக்க மாட்டீங்க. ஆனா இத ஆளை வச்சு நீங்க பண்ணிருப்பீங்கன்னு நான் சந்தேகப்பட்டேன். ப்ளீஸ் ஸ்டாப். ஜூம் பண்ணு. இந்த பொண்ணு தான் அந்த பர்ஸ் திருடினது. இந்த பொண்ணோட முகம் நமக்கு தெளிவா தெரியுது. சார், எனக்கு இந்த பொண்ணு தெரியும். என் வீட்டு காலனி பக்கத்துல தான் இந்த பொண்ணு இருக்கா. நீங்க கண்டிப்பா கன்ஃபஸ் பண்ண மாட்டீங்க. அதனால அந்த திருடன் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், யார் அவனை என் பர்ஸ திருட அனுப்புனதுன்னு. ஹலோ பிரக்யா மேடம், திருடனை பத்தி தெரிஞ்சிருச்சு. திருடன் கிடைச்சிட்டான். நான் அவன் கிட்ட பேசணும். அவனை திருட சொல்லி யார் சொன்னதுன்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். சரி, நான் அட்ரஸ் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். நீங்க நேரா அங்க வந்துருங்க. ஷியோர். கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிடும். அந்த திருடனை யார் தன்னை திருட சொன்னாங்கன்ற உண்மையை சொல்லுவான். பிரக்யா, முதல்ல நாங்க சொல்றதுக்கு அது எல்லாமே ஒரிஜினல் தான். இவளால ஏதாவது பிராண்டோட ஃபர்ஸ்ட் காப்பியை வாங்க முடியுமா என்ன? எனக்கு கிண்டல் பண்றத நிப்பாட்டுங்க. நீங்க தான் எனக்கு எதுவும் வாங்கி கொடுக்கறது இல்ல. நான் வாங்கிட்டு வந்தாலும் என்னோட ஏழ்மையை கிண்டல் பண்றீங்க. என்ன ஏழைன்னு சொல்றீங்க. ஏழைன்னு சொல்றது என்ன? நாம ஏழைதான். இந்த வீட்டுல இருக்கிற எல்லா விஷயமே ஏழ்மையானதுதான். அண்ணா அமைதியா இருங்க, நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். இல்ல, நான் எதுக்கு அமைதியா இருக்கணும்? இந்த வீட்டுல யாராவது பணக்காரங்க இருக்காங்களான்னு சொல்லி நீயோ நானோ இவ்வளோ இல்ல, எல்லாருமே ஏழைங்க தான். யாராவது பணக்காரங்க இருக்கீங்கன்னா சொல்லுங்க, நான் இந்த லோக்கல் சரக்கை விட்டுட்டு ஃபாரின் சரக்கை நான் அடிக்கிறேன். பாட்டி, சித்தி, மேத்தாலியனி வாங்க. தன்னை ஏழையாக்கிக்கிட்டு நம்மள பணக்காரங்களா ஆக்கிக்கிட்டு இருக்கா. வாங்க. இது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? பணக்காரங்க. போதும், ப்ளீஸ் கிண்டல் பண்ணாதீங்க. அப்ப நீ பண்ணிட்டு இருக்கியா அது? ரொம்ப கிண்டல் பண்ணாம என்ன பண்ண சொல்ற? இந்த மாதிரி திருடுறது சரியா சொல்லு. நீ திருடி இருக்க. படல. அதுவும் அந்த பொண்ணுக்காக தான் இந்த வீட்டுல இருக்கிறவங்களையும் இந்த வீட்டோட உறவையும் முறிச்சிட்டு நீ போன. தப்பு. பிராச்சினால எந்த உறவையும் நான் முடிச்சிட்டு போவே இல்லை. உங்களுக்கு எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க தான் எங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னீங்க. உறவை முறிச்சது நீங்க தான், நான் இல்ல. உண்மையிலே உங்க அப்பா மேல உனக்கு அக்கறை இருக்குன்னா நீ தனியா இருந்து அவரை கவனிச்சுக்கணும், பிராச்சி இல்லாம. இனிமே நீ பழசெல்லாம் மறந்துரு ரன்பீர். உன் அப்பா மேல உனக்கு அக்கறை இருந்தா தாராளமா நீ வந்து பாத்துக்கலாம். ஆனா பிராச்சி வரக்கூடாது. நீ உன் அப்பாவோட கம்பெனி, வீடு, காரு என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீ இப்படி கஷ்டப்படுற வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வை. ஆனா நீ அதுக்கு இந்த வீட்டு பையனா மாறணும். என்ன? அவ புருஷனா நீ இங்க வரக்கூடாது. அது என்னன்னா, நான் பிராச்சிய கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறமும் நான் இந்த வீட்டு பையன் தான். அது உங்களுக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன். பேரு மாறினது பிராச்சிக்கு தான். நான் நேத்தோ ரன்பீர் கோழி தான், இன்னைக்கும் ரன்பீர் கோழி தான், சாகும் போதும் ரன்பீர் கோழியா தான் சாகும். ஆனா இந்த கோழிக்கு முன்னாடி ஒரு பேர் இருக்கு பாத்தீங்களா? அந்த பேர் தான் உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். பேர் என்ன? எனக்கு அந்த பொண்ண சுத்தமா பிடிக்கல. பிரியா தான் என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருந்தா. நான் பிராச்சி எந்த காலத்துல இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்க தயாரா இல்ல, ஏத்துக்கவும் மாட்டேன். அதனால இந்த வீட்டுக்குள்ள நீ மட்டும் வரலாம் ரன்பீர், அவ வரக்கூடாது. நீங்களே நினைச்சிட்டு இருக்கீங்கம்மா நான் என்ன சின்ன குழந்தையா? நீங்க இந்த மாதிரி வண்டி, காரு, வீடு இப்படி எல்லாம் பேராசை காட்டினா நான் திரும்ப வந்துருவேன்னு நீங்க நினைச்சீங்களா என்ன? கண்டிப்பா இல்ல மம்மி. என்கிட்ட என்ன இருக்கோ நிறையவே இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் எனக்கு இந்த வீட்டுல இருந்தும் உங்ககிட்ட இருந்தும் எதுவும் வேண்டாம். நான் இங்க வந்ததே எங்க அப்பாவை பாக்குறதுக்காக மட்டும்தான். சோ டெல் மீ ரன்பீர், வீடு, காரு, கம்பெனி, பணம் இது எல்லாத்துலயும் எது உனக்கு ரொம்ப அதிகமா பிடிக்கும் சொல்லு? எதுவும் இல்ல. எனக்கு எதை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அது ஒன்னே ஒண்ணுதான். என்னை நேசிக்கிற என்னோட மனைவி, அப்புறம் இந்த நார்மலான அழகான என்னோட வாழ்க்கை, அப்புறம்
நான் காண்ற கனவு இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, எங்க உறவுக்கு இடையே நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு. சோகம், துக்கம், சந்தோஷம். சில சமயம் ரொம்ப சந்தோஷமா இருப்போம், சில சமயம் ரொம்ப சோகமா இருப்போம். ஆனா எல்லா சமயத்திலயும் நாங்க 2 பேரும் ஒன்னா மட்டும்தான் இருப்போம். இத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா அம்மா, நீங்க சந்தோஷமா இல்லம்மா. அபி அபி எங்க போனா? அண்ணன் ஜன்னல் வழியா போயிட்டாரு. நான் குடிக்கிறத தடுக்கிறதுக்கு இந்த ஊர்ல எந்த செவருமே கிடையாது. நிலை எனக்கு வெறும் தூசி. சொல்லு பிரசாந்த், உன் மேனேஜர் கிட்ட கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லு, நான் வந்துடுறேன். பிரக்யா மேடம், இவதான் உங்க பர்ஸ திருடுனது. இவ நிஜமாவே பிரக்யா தானா? ஆனா இவ எப்படி இங்க? இவதான் செத்து போயிட்டாளே. நீ சொன்னது உண்மைதான். குங்குமத்துக்கும் தாலிக்கும் சக்தி ரொம்பவே அதிகம் தான். இப்ப நீயே பாரு, அபியும் எனக்கு சொந்தமாயிட்டாரு. இப்ப நான் என்ன ஆசைப்படுறேனோ அததான் அபி செய்வாரு. தனு இங்க வந்தாதான் என்னோட கனவு முழுமையா நிறைவேறும். அண்ணனோட மியூசிக் கம்பெனி என்னோட பிளான் தான். ரொம்ப வருஷமா அந்த கம்பெனி நான் தான் டெவலப் பண்ணேன். ஆனா பார்ட்னரா யார் ஆனது? விக்ரம். நானும் பார்ட்னர் ஆகணும், அது 50% அந்த கனவை என்னோட தனு நிறைவேற்றுவா. அரஸ்ட் பண்ணுங்க. நிலுங்க நிலுங்க, நீங்க இங்க என்ன பண்றீங்க? திருடுனது மட்டும் இல்லாம எங்களையே கேள்வி கேக்குறியா? உன் கையில இருக்கிற பர்ஸ் இருக்கே, அது இவங்களோடது. பிரக்யா அரோராவோடது. புரிஞ்சுதா? நிஜமாவே இவ பிரக்யா தானா? இங்க பாருமா பிரக்யா, நீ எங்களுக்கு எந்த போனும் பண்ணல. பிரக்யா, பிரக்யாவா இல்ல பிரக்யா மாதிரி வேஷம் போட்டு வேற யாராவது வந்திருக்காங்களா? என்ன பிரக்யா பிரக்யான்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? நீ ஒண்ணு இவங்கள அடையாளம் காட்ட வரல, நாங்க தான் ஒண்ணு அடையாளம் காட்ட வந்திருக்கோம். நீ தான் திருடி இருக்க. இவ சொன்னா நீங்க அப்படியே நம்பிடுவீங்களா? இந்த பர்ஸ் அவளோடது இல்ல. என் கையில இருக்கிறதே இவ பாத்துருப்பா. எங்கேயோ ட்ரெஸ் வாடகைக்கு வாங்கிட்டு வந்து போட்டு இவ சீன் போட்டுட்டு இருக்கா. இந்த பர்ஸ் இவளோடது இல்ல, என்னோடது. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. என்ன மரியாதையா பேசணும்? இந்த பர்ஸ் என்னோடது, இவளோடதான் இருக்க வாய்ப்பில்ல. நீங்க எவ்வளவு கத்துனாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. மாலோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்க கிட்ட இருக்கு. அதுல திருடுனது பக்காவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. சிசி, இங்க பாருங்க, இந்த பர்ஸ நான் ஒண்ணும் திருடல. இந்த பர்ஸ் அங்க கீழே கடந்தது, அதனால அங்க பக்கத்துல யாரும் இல்ல, நான் எடுத்துக்கிட்டேன். அக்கம் பக்கத்துல யாரும் இல்லங்கறதுக்காக அந்த பர்ஸ் உனக்கு சொந்தமாகாத. இந்த பர்ஸும் என்னோடது, அப்புறம் இதுக்குள்ள இருக்கிற பொருளும் என்னோடது. அதுல என்னோட ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் இருக்கு. இன்னைக்குதான் நான் அதை வாங்கியிருக்கேன், இன்க்ளூடிங் த மெஹ்ரா மேன்ஷன். அவ பேசுறத நீ தப்பா எடுத்துக்காதப்பா. நீ வந்ததுல இருந்து அவ உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஆனா அவ சொல்ல மாட்டா. இந்த 2 வருஷத்துல இந்த வீடு அப்படியே சுக்குநூறா உடைஞ்சு போயிருக்கு. இந்த சுக்குநூறா உடைஞ்சு போன வீட்டை நடத்துறதுக்காக அவ தன்னோட மனச கல்லா மாத்திக்கிட்டு இப்படி நடந்துக்கிறாப்பா. நீங்க கல்லா மாறல. இல்ல, நீங்க இப்பவும் காட்டன் மாதிரி சாஃப்ட் தானே. உங்களுக்கு இந்த அழுகை எல்லாம் செட் ஆகல பாட்டி. கமான், இவ்வளவு எமோஷனலாலாம் இருக்காதீங்க. Now, give me a smile. I love you, பாட்டி. I love you too, பேரா. நான் இதோ வந்துடுறேன் பாட்டி. இந்தாங்க அத்தை உங்களோட மருந்து. ரன்பீர் எங்க போயிட்டான்? விக்ரம் கிட்ட போயிருக்கான். அடுத்த தடவை நீங்க ரோட கிராஸ் பண்ணும்போது போன் பேசாதீங்க என்ன? ஏன்னா போன்ல தான் கவனம் இருக்கும், ரோடு மேல இருக்காது. ஓகே சார், தேங்க்யூ. நான் இனிமே கவனமா இருக்கேன். பையன் இருக்கானா? இல்ல, பொண்ணுதான் இருக்கா. போன் போடுங்க, அவங்க கிட்ட நான் பேசணும். உங்களை இந்த மாதிரி ரோட்ல தனியா விடக்கூடாதுன்னு அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். அப்படியே ஏதாவது வாங்கணும்னா அவங்களும் உங்க கூடவே தான் வரணும். ஏன்னா உங்க கவனம் எல்லாம் ரோட்டு மேல இல்ல, போன் மேல இருக்கு.
இல்ல அடுத்த முறை நான் கவனமா இருப்பேன். நான் ஒண்ணு காமெடி பண்ணல, நிஜமா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் உங்க உயிரை காப்பாத்திருக்க, அதனால உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண உரிமை இருக்கு. ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் தான், அவ்வளவுதான். ஓகே. அவ ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறா. பிஸியா இருக்காங்களா? சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். நான் கிளம்புறேன். என்னாச்சு? தலை சுத்துது. வேலை பார்த்து பார்த்து பிரஷர் லோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாட்டி, உங்க பிரஷர் மாத்திரை எனக்கு கொடுக்குறீங்களா? எனக்கு தலை சுத்துது. அட ஏன் என் கைய தலை பிடிச்சிருக்கிற? சுத்துதுன்னு சொல்றேன்ல. உங்க பிரஷர் மாத்திரை நீங்க எங்க வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு வந்து காட்டுறீங்களா? ஏன் என் கைய பிடிச்சி இழுத்துக்கிட்டு வர? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லல. ஏன்னா அண்ணனுக்கு ஷாக் ஆற மாதிரி எந்த விஷயமும் சொல்லக்கூடாது. அண்ணன் இப்ப எவ்வளவு குடிச்சிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவரோட ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. பிரக்யா வந்த சந்தோஷமான விஷயத்த சொன்னா அவர் ஷாக் ஆயிடுவாரு. நீ பைத்தியம் ஆயிட்ட. உண்மையிலேயே அவன் சந்தோஷப்படுவான். சந்தோஷத்தினால கூட அவருக்கு அதிர்ச்சி வரலாம் இல்லையா? அது மட்டும் இல்லாம அவ வந்துட்டு போன விஷயத்த அண்ணன் கிட்ட சொல்லக்கூடாது. அதுவும் தற்காலிகத்துக்கு சொல்ல வேணாம்னு சொல்றேன். நீங்க அண்ணன் கிட்ட எதுவுமே சொல்லாதீங்க. நாம நாளைக்கு அண்ணன் கிட்ட இத பத்தி சொல்லலாமே. ஒரு நாள் அப்படி என்ன பெருசாயிட போகுது. சரி, அது போகட்டும். அபி இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போனான்னு வையே, அங்க போய் தனு வந்து இது யார் பர்ஸும் இல்ல, பிரக்யாவோட பர்ஸ தான் திருடிட்டேன்னு சொன்னான்னு வையே. பாட்டி, உண்மையிலேயே சூப்பர் ஐடியா பாட்டி. வெரி குட் ஐடியா. தனுவ சீக்கிரமா ஜெயில இருந்து வெளியில எடுக்க சொல்லி அண்ணன் கிட்ட சொல்லுங்க. அந்த ப்ராசஸ்ல பிரக்யா வந்த விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சிருமே. அதனால அண்ணனுக்கு ஷாக்கும் ஆகாது, அவரோட இதயத்துக்கு பாதிப்பும் ஏற்படாது. நான் இப்ப அபி கிட்ட போய் சொல்றேன். போல வா. அண்ணா, பாட்டி உங்ககிட்ட எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நான் பாட்டிய எப்படியோ சமாளிச்சுட்டேன். ஆனா இங்க சித்தி அண்ணன் கிட்ட உண்மையை சொல்லிட்டாங்களா என்ன? அப்படியா? யார்கிட்ட இருந்து நீ எதை பறிச்ச சொல்லு. யார பத்தி பேசுற? அதான் அந்த அன்னோன் லேடி தான். அவளாலதான் நான் இப்ப ஜெயில இருக்கேன். சரி, அவ உன்கிட்ட இருந்து என்ன பறிச்சா? உன்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு சொல்லு. ஃபேமிலி இருக்குல்ல, சுதந்திரம் இருக்குல்ல, அதெல்லாம் அவ பறிக்க பாக்குறான். அதான் ஜெயிலுக்கு அனுப்பிட்டா. நீ தப்பான காரியம் பண்ணுவ, திருடுவ, ஆனா அவ எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கணுமா? இதெல்லாம் நியாயமா? அண்ணா ப்ளீஸ், தனுவ விடுங்க. நீங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் பேசி தனுவ வெளியில விட சொல்லுங்களேன். இவளோட முகத்தை பார்த்து இன்ஸ்பெக்டருக்கு பரிதாபம் ஏற்படும் நான் நினைச்சேன். ஆனா இவளோட முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இன்ஸ்பெக்டர் விடுவாருன்னு எனக்கு தோணல. அதுக்கு பதிலா நம்ம ஏரியாவுல இன்னும் 2-3 எக்ஸ்ட்ரா கேசஸ் இருக்கு பத்தியா, அத கூட அவர் இவ மேல போட்டுருவாரு. அபி, இதெல்லாம் உடையாது. இங்க கத்தனா ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீ இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிக்கோ, நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஓ ஓகே ஓகே, மை ஃபால்ட், ஐ அம் சாரி. அதான் சாரி சொல்றான்ல. எனக்கு கேக்குது, ஆனா இவ மனசார சொல்லலையே. அதனால இங்கேயே இவ இருக்கட்டும். இதான் இவளுக்கு ஏத்த இடம். எல்லாரும் சேர்ந்தே இருக்கலாமா? உங்க அப்பாவை நீ பாக்கணும்னு ஆசைப்பட்டா நீ அவரை தனியா தான் பாக்கணும். அதுவும் பிராச்சி இல்லாம. தேங்க்யூ அப்பா. பாய் பிராச்சி. உடம்ப பாத்துக்கோங்க. பிராச்சி, நான் வீட்டுக்கு வந்து உனக்கு எல்லாத்தையும் சொல்றேன். ஓகே, பாய். திரும்ப வந்துருப்பா, திரும்ப வந்துரு. அப்பா, அப்பா நர்ஸ். அவரோட ஹார்ட் பீட் அதிகமாயிட்டே இருக்கு. அவரை ரெஸ்ட் எடுக்க விடுங்க. சரி 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 சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்கப்பா. நான் இங்கதான் இருப்பேன்ப்பா. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன்னா கண்டிப்பா திரும்ப வருவேன். சீக்கிரமாவே வந்துருவேன். போன தடவை மாதிரி என்ன வெயிட் பண்ண வச்சிடாத. பாய். பாய்.
என்னால முடியாதுன்னு சொல்லிட்டல. நேரா நின்னா கீழே விழுந்துருவேன் சார். என்ன முடியாதுன்னு சொல்றீங்க? நீங்க நினைச்சா எது வேணாலும் முடியும். எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. நீங்களே பண்ணிடுங்க சார். சரி, நான் எதுக்காக திருடிய ரிலீஸ் பண்ணணும் சொல்லு. நீங்க கிரைம் தடுக்க ஆசைப்படுறீங்கல்ல, அதனால நீங்க அவளை விட்டுருங்க. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், இனிமே அவ திருட மாட்டா. இங்க இருந்து போ. டைம் வேஸ்ட் பண்ணாத. என்கிட்ட நிறைய டைம் இருக்கு சார். என்னோடது. அவளை விட்டுருங்க சார், அப்புறம் நான் இங்க இருந்து போயிடுறேன். இங்க பாருங்க சார், நான் உங்களுக்கு வாக்கு தர அவ இன்னொரு வாட்டி எல்லாம் திருட மாட்டா. ஏன்னா அவ ஏதாவது தப்பு பண்ண போனா எனக்கு தெரிஞ்சிடும். நான் அவளை பண்ண விடாம தடுத்துறேன். அப்புறம் ஏன் இப்ப தடுக்காம விட்ட? நான் என்னத்த சொல்றது? நான் உண்மையை சொன்னா நீங்க சிரிப்பீங்க. ஆக்சுவலி நீங்க அவளை கையும் களவுமா தான் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நாங்க கையும் களவுமா பிடிச்சதும் இப்ப உனக்கு டென்ஷனா இருக்கா? டென்ஷன் எனக்கு இல்ல சார், டென்ஷன் எங்க பாட்டிக்கு தான் இருக்கு. இவ உள்ள இருந்தானா அக்கம் பக்கத்துல எல்லாம் தப்பா பேசுவாங்களாம். அதான் பாட்டிக்கு டென்ஷனா இருக்கு. அதுக்கு தான் நான் இப்ப இங்க வந்திருக்கேன். இவளால எனக்கு பிரச்சனை இல்ல. ஒருவேளை நாங்க தனுவை ரிலீஸ் பண்ணா அவ யாரு பர்ச திருநாளோ அவங்க அப்செட் ஆயிடுவாங்க. அதனால என்னால பண்ண முடியாது. அவங்க நல்லவங்க, அவங்களுக்கு துரோகம் பண்ண முடியாது. சரியா தான் அவங்க முன்னாடி அரெஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா ரிலீஸ் எல்லாம் பண்ண முடியாது. புரிஞ்சுதா? கிளம்பு. புரிஞ்சுது சார். ப்ளீஸ் விட்டுருங்களேன் சார். என் டைமை வேஸ்ட் பண்ணாத. கிளம்பிக்கிறது. என்ன மாதிரி அவருக்கும் பிராச்சியை சுத்தமா பிடிக்காது. யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். ஆனா பிராச்சி இல்ல. நான் இப்ப சொல்றது உன் மனசு கஷ்டமா தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா உண்மை என்னைக்கு உண்மைதானே. உன் மனைவிய நான் முழுக்க முழுக்க வெறுக்கிறேன். அப்புறம் உன்ன அளவுக்கு அதிகமா நேசிக்கிறேன். வெறுக்கிறத உறுதியா சொல்றீங்க, ஆனா நேசிக்கிறேன்னு போது மட்டும் ஏன் இவ்வளவு தடுமாறுறீங்க? இதுக்குதான், இந்த காரணத்துக்காக தான் நான் உன் பொண்டாட்டியை வெறுக்கிறேன். இதெல்லாம் அவதானே உனக்கு கத்து கொடுத்தா? இல்ல, அவ எனக்கு இந்த மாதிரி எதுவும் கத்து கொடுக்கல. இன்ஃபேக்ட் அவ உங்க மேல மரியாதை வச்சிருக்கா, இந்த வீட்டு மேல மரியாதை வச்சிருக்கா. அவளோட மரியாதை எங்களுக்கு தேவையில்லை. உங்க அப்பா உங்க 2 பேரும் இங்க இருக்க சொல்லி கூப்பிட்டாரு இல்லையா? ஆனா நான் உன்னை மட்டும் தான் கூப்பிட்டிருக்கேன். இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு. இது பாசிபிள்னா பிராச்சி இல்லாம நீ எப்ப வேணாலும் தாராளமா வரலாம். அது இருக்கட்டும். நீ பிரக்யா வந்ததை எப்படி மறைச்ச? பிகாஸ் ஐ எம் ஸ்மார்ட். அலியா, நீ ஸ்மார்ட்ங்கிறது எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனா நீ இதை எப்படி மறைச்சன்னு நான் தெரிஞ்சுக்கணும். இத்தனை வருஷமா நிறைய விஷயங்களை மறைச்சிட்டு வரும்போது இது ஒண்ணு எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. பெரிய விஷயம் இல்லதான். ஆனா பாட்டி அங்கதானே இருந்தாங்க. அபியும் பிரக்யாவையும் அவங்க ஒன்னா பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்படி இருக்கும்போது எப்படி அவங்க அபி கிட்ட பிரக்யாவை பத்தி சொல்லாம இருந்தாங்க? பாட்டி பத்தி கவலைப்படாத. அவங்க கிட்ட நான் போய் சொல்லிட்டேன். நான் என்ன சொன்னேன்னா, பிரக்யா வந்த விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா அண்ணனுக்கு ஹார்ட் வீக், அதனால ஷாக் ஆயிடுவாருன்னு சொன்னேன். பாட்டியோட ஆசை என்ன? அண்ணன் நல்லா இருக்கணும், அவ்வளவுதானே. அதனால இன்னைக்கு ஒத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா அப்படா நாளைக்கு அபியோட ஹார்ட் சரியானதும் சொல்லிடுவாங்களா? இல்ல தனு, நாளைக்கு என்ன அதுக்குள்ள நீ வெளியில இருப்பல்ல. ஏன்னா நம்ம போய் சொல்றோம்னு பாட்டிக்கு கண்டிப்பா தெரிஞ்சு போயிடும். பாட்டி ரொம்ப இமோஷனல் தான், ஆனா முட்டாள் கிடையாதுல்ல. என்னோட பயம் என்னன்னா அபி கிட்ட பாட்டி எதையும் சொல்லிடக்கூடாது. ஆனா அதுக்குள்ள நீ எப்படியாவது என்ன வெளியில எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ப்ளீஸ். நான் வெளியில வந்தாதான் பிரக்யாவை பத்தி பாட்டி எதுவும் சொல்லாம தடுக்க முடியும். அலியா, உனக்கு என்ன தோணுது? இப்பவும் பிரக்யாவோட மனசுல அபி இருக்காரா? அவ்வளவா ஃபீலிங்ஸ் எல்லாம் இல்ல. ஆனா அவ வெறுக்கிறா. பிரதீப் மூலமா பிரக்யாவை கொலை செய்ய முயற்சி பண்ணோம்ல, அவ அண்ணன் குரலை கேட்டா. அதனால அவ அண்ணனையும் தப்பா நினைச்சிருக்கா. அது உண்மையிலேயே பெரிய துரோகம் தான். அதனால அவ பெரிய லெவல்ல பழி வாங்குவா. அப்படின்னா அபிய பழி வாங்கதான் பிரக்யா இங்க வந்திருக்காளா? அப்சல்யூட்லி தனு. நாம இப்ப பண்ண வேண்டியதெல்லாம் பிரக்யா அண்ணன் முன்னாடி வரக்கூடாது. பிரக்யா திரும்ப வந்த விஷயமே அண்ணனுக்கு தெரியவே கூடாது. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சா என்ன ஆகும் தெரியும்ல. சரி சரி போ போ. ஐயோ, எனக்கு ரொம்ப பைத்தியம் முடிக்க போகுது. இவன் இன்னும் நேரா இன்ஸ்பெக்டர் கிட்டே போயிட்டான். கண்டிப்பா எனக்கு இவன் சஸ்பெண்ட் வாங்கி கொடுக்காம விட மாட்டான். ஹாய் சார். திரும்பவே ஏதாவது சொல்ல வந்திருக்கியா? ஆமா சார். ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என் தங்கச்சி இப்பதான் இங்க இருந்து கிளம்பி போனா. நாங்க சோகமா இருக்கிறத பார்க்க உங்களுக்கு சந்தோஷம் இல்ல, அப்படிதானே சார்? என் தங்கச்சி இருக்காளே, அவ மத்தவங்க எல்லாரையும் அழ வச்சு பழக்கம். ஆனா இன்னைக்கு நீங்க அவளே அழ வச்சிட்டீங்க. சூப்பர் சார். பேசாம அவளை விட்டுருங்க சார். அதாவது தயவு செஞ்சு விட்டுருங்க சார். ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க சார். சாரி சார். என்ன சார், உங்களால ஒரு ஃபைல கூட ஒழுங்கா வைக்க முடியாதா? சாரி சார். எங்க வீட்ல 4 லேடிஸ் இருக்காங்க சார். அவங்க அழுதாங்கன்னா காலனி பூரா வெள்ளம் வந்துரும். அப்புறம் காலனியே வெள்ளத்துல மிதக்கும் சார். இங்க பாரு, உன்னை உள்ள தூக்கி போடுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அப்புறம் நீயும் உன் பொண்டாட்டி கூட பேசிக்கிட்டே இருக்கலாம். கிளம்ப. முடிஞ்சதா? என்ன முடிஞ்சதா சார்? நீங்க பேசி முடிச்சிட்டீங்களான்னு கேட்டேன். கிளம்பு. சரி சார்.
அமித் அண்ணன் கொஞ்சம் அந்த அட்ரஸ் கொடுங்களேன். உன் மொபைல செக் பண்ணு. செக் பண்ணு. டெண்டன்ட் ஹவுஸ். அமித் அண்ணன், உண்மையாவே நீங்க இன்னைக்கு கலக்கிட்டீங்க. கூடிய சீக்கிரத்துல பாருங்க நீங்க இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எஸ்ஐ ஆயிடுவீங்க. அட எஸ்ஐ என்ன, ரா, சிபிஐ, FBI, RBI, BBI கண்டிப்பா ஆயிடுவீங்க. முதல்ல உங்களை நீங்க நம்புங்க. SHO அமித் குமார். வாவ். வாயா போய் டீ சாப்பிட்டு வரலாம். SHO அமித் குமார், சல்யூட் அடி. பாட்டி பாட்டி ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்காங்க. ஷீஸ் ஓகே. சாரி நான் இதெல்லாம் பண்ணிக்கிறேன். சரி, அத்தை எப்படி இருக்காங்க? இங்க பாரு பிராச்சி, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், கொஞ்ச நேரம் படுத்துக்கவா? சரி அது போட்டும், உன்னோட மீட்டிங் எப்படி போச்சு அதை சொல்லு. மீட்டிங் நல்லா போச்சு. சரி சொல்லு, நீ ஏன் மாமா கையில இருந்து போனை வாங்கிட்ட? அவர் என்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவர் குரலை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரன்பீர், நான் முடிவு பண்ணிட்டேன், அவருக்காக நம்ம கண்டிப்பா வீட்டுக்கு போகணும். உன் அப்பாவை நீ நல்லபடியா பாக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நீங்க தனியா தான் வரணும், பிராச்சி இல்லாம தான் வரணும். அவரே வாங்கன்னு சொல்லிட்டாரு. அவர் சொல்லனாலும் நம்ம கண்டிப்பா போய் தான் தீரணும். அவருக்கு இருக்கிறத நீ ஒரே பையன். உன் மனைவிய நாடியோடு வெறுக்கிற ரன்பீர். ஒரு புள்ளத்தாம் பெத்தவங்களுக்கு என்ன கடமை செய்யணுமோ அதெல்லாம் நீ செஞ்சுதான் ஆகணும். வெறுக்கிறேன்னு சொல்லும் போது தடுமாறல, நேசிக்கிறேன்னு சொல்லும் போது தடுமாறுறீங்க. இதனாலதான் உன் பொண்டாட்டியை நான் வெறுக்கிறேன். உனக்கு அவதானே இதெல்லாம் கத்து கொடுத்தது. நம்ம போன பாட்டி எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கல்ல. நம்ம போய் தான் ஆகணும். போய் தான் ஆகணும் திரும்ப போய் தான் ஆகணும் பேசிட்டே இருக்க. ஏன் இந்த வாழ்க்கை உனக்கு சுத்தமா பிடிக்கலையா? உனக்கு பயங்கரமா போர் அடிக்குதா? ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? உனக்கு அந்த லக்ஸரி லைஃப் வேணுமா? பெரிய கார்ல போகணுமா? இல்ல பெரிய வீடு வேணுமா? எதுக்காக அங்க போகணும்ன்ற? நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் ஏதாவது அப்படி சொன்னேனா? ஆனா உன்னோட நோக்கம் அதுதானே பிரச்சனை. நம்ம திரும்ப அங்க போக போறது இல்ல. நான் சொன்னதுதான். நீ இனிமே எதுவும் பேசக்கூடாது, புரிஞ்சுதா? தனுக்காக ஃபீலிங்ஸ் இருந்தா தானே வெளியில வரதுக்கு. அந்த லேடியோட பொண்ணு வெளியில வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். தேங்க்யூ. நீ ஒரு நல்ல மெக்கானிக், அப்புறம் மெக்கானிக்கா? ஒரு நல்ல மனுஷனும் கூட. எனக்கு அது தெரியும். அந்த ஓனரோட ஒரு பொருள் என்கிட்ட இருக்குல்ல, அதை திரும்ப கொடுத்துட்டு போயிட வேண்டியதுதான். இப்ப நீ போ, உன்னோட ஓனர் கிட்டே போ. See you. ஓகே. யோ, என்னையா பண்ற? நான் ஃப்ரீயா இருக்கேன். ஏதாவது பிளான் இருந்தா சொல்லுங்க, சேர்ந்து பண்ணுவோம். என்ன காமெடி பண்றியா? வண்டி மேல இருந்து கையெடு. கை எடுத்துட்டு ஏன் இப்படி எகுறீங்க? என்னையா சொன்ன? நான் என்ன சொல்றது? நான் சாரி தான் சொன்னேன். அதுவும் இல்லாம இந்த வண்டியை பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குல்ல. இங்க பாத்தீங்களா? நல்லா இருக்குல்ல? உங்க ஓனர் கிட்ட போய் அவங்க சாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நான் சொன்னதா சொல்லுங்க. வெரி குட் கார். சரி, நீ யாரு? நான் எதுக்காக உன்னை பத்தி என் ஓனர் கிட்ட போய் சொல்லணும்? பிரக்யா, யாரு வந்தாங்க தெரியுமா? யாரு நம்ம காரை சரி பண்ணாங்களோ, யாரு என்ன ஆக்சிடென்ட் கொஞ்ச நேரம் தனியா விடுங்களேன் ப்ளீஸ். ஐம் சாரி. அட, நான் சொல்றது கொஞ்சம் கேளமா. ஆமா, ஏன் இப்படி எரிஞ்சு கொட்டுறீங்க? இப்படி பேசுறதுக்கு தனியா காசு கொடுக்கறாங்களா? யார் யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். கிளம்பு, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நான் தான் போறேன்ல, விடுங்க. இங்க எல்லாருக்கும் என்னப்பா பிரச்சனை? எல்லா விஷயத்துக்கு நான் சொல்றேன்னு என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு ஏதாவது சொல்லுமா? உங்களுக்கு ஏதாவது சொல்லுமா? இல்லல, நான் போறேன், விடுங்க. யோ, அங்கனையா பாக்குற? போ, போங்கறல, போ. யாரு நம்ம காரை சரி பண்ணாங்களோ, யாரு என்ன ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்துனாங்களோ, அது வேற யாரும் இல்ல. எந்த பொண்ணு உன்னோட பர்ஸ திருடினாலோ அவளோட ஹஸ்பண்ட். அப்படின்னா அவரு இங்க வந்தாரா?